சாதாரணவன் இருந்து சித்தர் வரை. சென்னையில ஒரு பையன், பெயர் ஆதி. அவன் லைஃப் என்னன்னா, மார்னிங் எழுந்தா ஃபோன், நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஃபோன், மைண்ட் ஃபுல் டென்ஷன். ஒரு நாள் அவன்ல தனியா உட்கார்ந்து இருந்தான். அப்போ ஒரு பழைய மாதிரி தோற்றம் இருக்கும் ஒரு வயதானவர் அவன்கிட்ட வந்தார். என்னடா இவ்வளவு சோகமா இருக்கே? ஆதி, எல்லாமே இருக்கு சார், ஆனா மனசுக்கு அமைதி இல்ல. அந்த மூதாட்டி சிரிச்சார். அமைதி வெளியில கிடைக்காதுடா, உள்ளேதான் இருக்கு. முதல் பாடம், அவர் சொன்னார், உன் மூச்சை கவனிச்சுப் பார். ஆதி முதல்ல லேசா எடுத்தான். ஆனா தினமும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல அவன் கோபம் குறையுது, டென்ஷன் குறையுது, மைண்ட் காம் ஆகுது. இரண்டாவது மாற்றம். ஒரு நாள் அந்த சித்தர் மாதிரி ஆனவர் சொன்னார், உன் மனசுதான் உன்னை கட்டி வச்சிருக்கு, அதை நீதான் வெல்லணும். ஆதி ஆசை குறைக்க ஆரம்பிச்சான். அன்னெசெசரி பேசுறதை விட்டான். தனியா இருக்க கற்றுக்கிட்டான். மூச்சின் ரகசியம். அவர் அவனுக்கு சொன்னார், வாசியை உள்ளே வாங்கு, மேலே எழுப்பு. ஆதி தினமும் பிராக்டிஸ். ஒரு நாள் அவன் உடம்புல ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணான். பெரிய மாற்றம். நாட்கள் கடந்து ஆதி ஃபோன் அடிக்ட் இல்ல, கோபம் இல்ல, பயம் இல்ல. ஒரு நாள் அவன் கேட்டான், நீங்க யாரு சார்? அந்த மூதாட்டி சிரிச்சார். நான் யாருன்னு தெரிஞ்சா முக்கியமில்லை, நீ யாருன்னு தெரிஞ்சா போதும். அந்த நேரத்துல அவர் மறைந்துட்டார். உண்மை புரிந்தது. ஆதி அப்போதான் ரியலைஸ் பண்ணான், சித்தர் வெளியில இல்ல, உள்ளேதான் இருக்கு. அவன் தன்னையே அறிய ஆரம்பிச்சான். முடிவு முக்கிய மெசேஜ். சித்தர் ஆகுறது காடு போய்தான் கிடையாது. நம்ம மனசை வெல்லணும், மூச்சை கட்டுப்படுத்தணும், ஆசையை குறைக்கணும். அப்போதான் சாதாரண மனிதன் சித்தர். தன்னை ஜெயிச்சவன்தான் சித்தன்.